ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மத்தி மீன் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி அதை வாஷ் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு அதை ரெண்டாக வெட்டி வச்சுட்டா நம்ம எடுக்கும்போது உடையாது. அதை க்ளீன் பண்ணி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் 100 கிராம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு, அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் சோம்பு 1/2 டீஸ்பூன். இது மூணையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 10 பல்லு பூண்டு தோல் நீக்காமே அதை நல்லா தட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு எண்ணெய் நிறையா தேவைப்பட்டால் நீங்கள் 200 ml எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளி 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை கையாலேயே நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம 2 பெரிய லெமன் சைஸில் புளியை ஊற வச்சு அதை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு அதோட சக்கையெல்லாம் நீக்கிட்டு இப்போ இதில் ஒரு 3/4 லிட்டர் போல் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இதில் 200 கிராம் நம்ம குழம்பு மிளகாய் பொடி இருக்குல்ல, அதை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது ஒரு கலவையாக கலந்து வச்சுக்கணும் சைடில். இப்போ இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் பச்சை மாங்காய் 1/2 பச்சை மாங்காவை ஆட் பண்ணணும். மீன் குழம்புல புளிப்பு உரப்பெல்லாம் நல்லா இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கம்மியாக போட்டோன்னா நல்லா இருக்காது. இப்போ இந்த மாங்காய் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்பலாம் வதங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த கலந்து வச்சோம் இல்லையா புளி தண்ணி, அதை இதில் ஆட் பண்ணிக்கணும். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் தாத்தா பாட்டி காலத்துலலாம் செய்வாங்களா அந்த மாதிரி இருக்கும். இது உடனே சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம நைட்டு பண்ணி வச்சுட்டு இதை லஞ்சுக்கு சாப்பிட்லாம். இப்போ கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம மீனை க்ளீன் பண்ணி வச்ச மீனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி வெட்டுக்குங்க. இப்போ மீனை 2ஆக வெட்டிட்டு சின்ன மீன் இது நீட்டமாக இருக்கும், எடுக்கும்போது கிண்டும் போதெல்லாம் உடையும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னா உடையாமல் நீட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதி வரணும். ஒரு 10 மினிட்க்கு இதை கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை தூவிட்டு இதை இறக்கிடலாம். அவ்வளோதான், இது ரெடி. சூப்பரான மீன் குழம்பு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மீன் குழம்பு ஒரு நாள் வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட் இருக்கும். இதை நைட்டு பண்ணி நான் காலையில் எடுத்து பாருங்கள், எவ்வளோ திக்காகிடுச்சு. இப்போ இதை சூட் பண்ணி சூடான ரைஸில் போட்டு சாப்பிட்டோன்னா லஞ்ச் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி கமெண்ட் எழுதுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை பாய், தேங்க்யூ.